சென்னையில் விஜயின் பரப்புரை வாகனத்திற்கு பின்னால் சாகசம் செய்தபடி பைக் ஓட்டியவருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று முன்தினம் சென்னையில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள அவரது பிரச்சார வாகனத்தில் வந்தபோது கோட்டூர்புரம் காந்திமடம் சாலை அருகே திடீரென ஒரு நபர் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தை கைவிட்டு செயலில் சாகசத்தில் ஈடுபட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து கோட்டூர்புரம் போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் அணியாமல் சென்ற ரேஷ் டிரைவிங், உடைந்த நம்பர் பிளேட், ஆவணங்கள் சரியாக வைக்காது என வழக்கு பதிவு செய்து அவருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நபர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் மனோஜ்குமார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. விஜயை பார்த்து இப்படி செய்து விட்டதாக அவர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். பைக்கை பறிமுதல் செய்த போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் இதுபோன்று இனிமேல் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் ஒரு அறிவுரையும் செய்திருப்பதாக போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சென்னையில் விஜயின் பரப்புரை வாகனத்திற்கு பின்னால் சாகசம் செய்தபடி பைக் ஓட்டியவருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று முன்தினம் சென்னையில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள அவரது பிரச்சார வாகனத்தில் வந்தபோது கோட்டூர்புரம் காந்திமடம் சாலை அருகே திடீரென ஒரு நபர் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தை கைவிட்டு செயலில் சாகசத்தில் ஈடுபட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து கோட்டூர்புரம் போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் அணியாமல் சென்ற ரேஷ் டிரைவிங், உடைந்த நம்பர் பிளேட், ஆவணங்கள் சரியாக வைக்காது என வழக்கு பதிவு செய்து அவருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நபர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் மனோஜ்குமார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. விஜயை பார்த்து இப்படி செய்து விட்டதாக அவர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். பைக்கை பறிமுதல் செய்த போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் இதுபோன்று இனிமேல் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் ஒரு அறிவுரையும் செய்திருப்பதாக போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சென்னையில் விஜயின் பரப்புரை வாகனத்திற்கு பின்னால் சாகசம் செய்தபடி பைக் ஓட்டியவருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று முன்தினம் சென்னையில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள அவரது பிரச்சார வாகனத்தில் வந்தபோது கோட்டூர்புரம் காந்திமடம் சாலை அருகே திடீரென ஒரு நபர் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தை கைவிட்டு செயலில் சாகசத்தில் ஈடுபட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து கோட்டூர்புரம் போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் அணியாமல் சென்ற ரேஷ் டிரைவிங், உடைந்த நம்பர் பிளேட், ஆவணங்கள் சரியாக வைக்காது என வழக்கு பதிவு செய்து அவருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நபர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் மனோஜ்குமார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. விஜயை பார்த்து இப்படி செய்து விட்டதாக அவர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். பைக்கை பறிமுதல் செய்த போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் இதுபோன்று இனிமேல் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் ஒரு அறிவுரையும் செய்திருப்பதாக போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சென்னையில் விஜயின் பரப்புரை வாகனத்திற்கு பின்னால் சாகசம் செய்தபடி பைக் ஓட்டியவருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று முன்தினம் சென்னையில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள அவரது பிரச்சார வாகனத்தில் வந்தபோது கோட்டூர்புரம் காந்திமடம் சாலை அருகே திடீரென ஒரு நபர் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தை கைவிட்டு செயலில் சாகசத்தில் ஈடுபட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து கோட்டூர்புரம் போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் அணியாமல் சென்ற ரேஷ் டிரைவிங், உடைந்த நம்பர் பிளேட், ஆவணங்கள் சரியாக வைக்காது என வழக்கு பதிவு செய்து அவருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நபர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் மனோஜ்குமார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. விஜயை பார்த்து இப்படி செய்து விட்டதாக அவர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். பைக்கை பறிமுதல் செய்த போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் இதுபோன்று இனிமேல் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் ஒரு அறிவுரையும் செய்திருப்பதாக போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.